விதிகள் உண்டு. இப்படித்தான் வர வேண்டும். இன்னைக்கு திருச்சபையை பாருங்களேன், ஆண்கள் காதணிக இந்த கம்மல் போட்டு, பெண்கள் தலையை விரித்து ஒரே மேக்கப்போட தான் வர்றாங்க. அது தேவையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மாத்திரமல்ல, அவள் அணிந்திருக்கிற அந்த ஷர்ட்ல இருக்கிற வாசகங்கள் எல்லாமே, அந்த அந்த படங்கள் எல்லாமே அருவருக்கத்தக்க படங்கள். டிஷர்ட் போட்டு, ஒரு டிஷர்ட் போட்டு, அன்பானவர்களே, நீங்க ஒரு சிஎம் வெயிட் பண்ணுவீங்களா? ஒரு ராஜாவை வெயிட் பண்ணுகிறோம், பரலோகத்தினுடைய தேவனை வெயிட் பண்றோம், ஒரு ரெவரன்ஸ். நீங்கள் இந்த இஸ்லாமியர்களை பாருங்கள், வட இந்தியர்களை, மார்வாடி ஜனங்களை பாருங்கள், அவருடைய எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள். ஒரு ஆலயத்துக்கு போகும்போது ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ஈவன் அவர்கள் பாதரட்சிகள் அணிவதில்லை. அவருடைய சட்ட திட்டங்கள். அதே போல இஸ்லாமியர்கள் இவ்வளவு பெரிய செல்வங்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த அந்த தொழுகைக்கு போகும்போது அவருடைய உடைய வித்தியாசம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனுடைய விளைவு என்ன? அதனாலே இந்த வார்த்தை படிக்கிறேன், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5. அதனாலே, எதனாலே? டு அக்செப்ட் த ரூல்ஸ். அதனாலே அடுத்த வார்த்தை, சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டது நாளுக்கு நாள் பெருகினது. நான் சொல்ல சபைன்னு சொல்லுவோம், கட்டடங்கள் அல்ல, மக்கள். அக்செப்ட், கடினம்தான், கடினம்தான். பல காரியங்கள் நமக்கு அப்படி ஊறி போனது. திரைப்படம், சீரியல், பழக்க வழக்கங்கள், லஞ்சம் வாங்குவது, பொய் பேசுவது, தவறான உறவுகள், இதெல்லாம் நமக்குள்ள அப்படி ஊறி போனது. லாங் டேர்ம் நம்ம வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது, இன்றைக்கு எல்லாருமே என்னையும் சேர்த்துதான், நான் விரும்புகிறது தான் நான் செய்கிறேன், தேவன் விரும்புவதை நான் செய்ய என்னால் முடியல. பவுல் சொல்லுகிறான், நான் விரும்புவதே அல்ல, விரும்பாததையே செய்கிறேன். சில தேவன் விரும்புவதில்லை, எத்தனையோ நான் விரும்புவதில்லை. கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நிறைய பெண்களை கீழ்ப்படிவதே இல்லை. மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும், நிறைய கணவன் உண்மையா இல்லை. அன்பு கூற வேண்டும், அன்பு கூறுவதில்லை, வேலைக்காரியை போல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கை கொள்ளுகிறீர்களோ, அடுத்து கீழ்ப்படுகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்திரத்தன்மை உண்டாகும். இன்னைக்கு பாருங்களேன், ஒரு காலத்தில் நன்றாக ஊழியம் செய்தவர்கள், தேவனுக்கென்று பிரகாசித்தவர்கள் இன்னைக்கு ஊழியத்திலே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த சபைக்குள் ஒழுங்காக இருக்க முடியவில்லை. ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், இன்றைய சுவிசேஷர்கள் சபைக்குள்